இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 23வது சங்கீதம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பேதுரு இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சோம், அவனுக்கு ஒன்று கூட அகப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு 3 தடவை மீன் பிடிக்கிறான். ஃபஸ்ட்டு தடவை மீன் பிடிக்கும்போது ஏசப்பா சொல்கிறாங்க, வலையை போட சொல்கிற இடத்துல பேதுரு வலையை போடும்போது 2 படகு அமிழத்தக்கதாக அவ்வளோ மீன் பேதுருக்கு கிடைக்கிது. 2வது முறை ஏசப்பா சொல்கிறாரு, தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, அந்த மீனின் வாயில் காசு இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேதுரு போய் தூண்டில் போட்டு மீனை பிடிக்கும்போது முதல் வர அந்த மீனின் வாயில் வெள்ளி பணம் கிடச்சிது. 3வது முறை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவருடைய வார்த்தையின்படியே திரும்ப வலையை போடுறாங்க, பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கும்போது அவர் சொல்ல கேட்டு அதன்படி நம்ம செய்யும்போது நம்ம கஷ்டமே படாமல் நிறைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். இதை நம்ம பேதுருவோட வாழ்க்கையில் பார்க்கலாம். எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அப்போ அங்கே ஆசீர்வாதங்கள் பல மடங்கு பெருக்கமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்கள் கடினமாக தோணும். நம்ம எல்லா விஷயங்களையுமே கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம், எதையுமே இஷ்டப்பட்டு செய்கிறதில்ல. ஒரு சின்ன வீட்டு வேலையாக இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, கால் வலிக்குது, என்னால் நடக்கவே முடியல, நான் எப்படி இதை செய்கிறது, இப்படி சொல்லிகிட்டே அந்த வேலையை செய்யும்போது அது இன்னும் கஷ்டமாயிருது. நமக்கு படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அந்த படிக்கிறத கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. இன்னும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க அந்த ஒவ்வொரு வேலையுமே அவங்க கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. இப்போது வீட்டு வேலையை பார்க்கும்போது டெய்லி எழுந்திருச்சு இதே சமையல், இதே பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்டுறது, துணி துவைக்கிறது, அப்புறம் மறுபடி டின்னர், இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருக்கே அப்படின்னு வேதனையோடு சிலர் இதை கேட்டுட்ருக்கலாம். இதே மாதிரி வேறு பல வேதனையோடு நீங்கள் இதை கேட்டுட்ருக்கலாம். ஆனால் என்ன காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் தேவனோடு பயணித்து அவர் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு வேலையை செய்யும்போது அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக தோணாது. ஆசையாக செய்வீங்க, ஆனால் அதுக்கான ரிவார்ட்ஸ், அதுக்கான பலன்கிறத ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக நீங்கள் அனுபவிப்பீங்க. இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் தேவன் உங்களுக்காக உங்களை நம்பி உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்க முடியும், இந்த வீட்டை நீங்கள் தான் கவனிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. உங்கள் பிள்ளைங்க, ஹஸ்பண்ட், இன்னும் பெரியவங்க யாராவது இருந்தாங்க, கூட பிறந்தவங்க இருந்தாங்க, இவங்க எல்லாரையுமே நீங்கள் நல்லா கவனிச்சிக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அவங்க எல்லாத்தையும் விட ஒரு அபரிதமான அன்பு உங்கள் மேலே தேவனுக்கு இருக்குது. அதனால தான் பொறுப்பாக நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்யும்படி தேவன் வச்சிருக்கிறாரு. ஆக எந்த வேலைனாலும் சரி, எந்த காரியங்கள்னாலும் சரி, நீங்கள் தேவனோடு பயணித்து தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறது தெரியாது. ரொம்ப ஈஸியாக ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. அமேன். இன்றைய வார்த்தையில் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அமேன். அவங்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு மெசேஜ்லையும் அப்பா அவங்க நன்றி சொல்கிற மெசேஜாக மாற்றுங்கப்பா. இன்றைக்கே இப்பொழுதே அமேன். அவங்க வேண்டுதல்கள் கேட்கப்படட்டும் ஏசப்பா. இன்றைய வார்த்தையிலப்பா நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் சொல்லியிருக்கீங்கப்பா. அமேன். நாங்கள் உங்களை தொடரும் போது நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில் தொடரும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. பேதுருவோட வாழ்க்கையில் பார்க்குறோம் ஏசப்பா. நீங்கள் சொல்லும்போது கீழ்ப்படிஞ்சு
அப்பா வலையை போடும்போது வலை கிளியத்தக்கதாக ஆசீர்வாதத்தை நீங்கள் அள்ளி கொடுத்தீங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா இந்த வழிகள் தெரியாமல் ஏதோ முயற்சி பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் ஏசப்பா உம்முடைய கரங்களை நாங்கள் பற்றி கொண்டோம் அப்படின்னா, அப்பா உம்முடைய பாதத்தை நாங்கள் பின்தொடர்ந்தோம் அப்படின்னா, எல்லா நேரங்களிலும் உம்மோடு நாங்கள் பயணிக்கும் போது அப்பா எங்களுக்கு தேவையான மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு கூட்டி கொடுக்குறீங்க ஏசப்பா. எதை குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏசப்பா. உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும்னு நினச்சி குழப்பம் அடைய வேண்டாம். வாழ்க்கையில் டென்ஷனே இல்லாதபடிக்கு, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எல்லா நேரங்களிலும் சமாதானமான இருதயத்தோடு எங்களால் இருக்க முடியும் ஏசப்பா. ஆமேன். அந்த அளவுக்கு அப்பா நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா, கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. பேதுரு எவ்வளவு பெரிய மீனவனாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு இயேசு கிறிஸ்து சொன்னாங்கங்கிற ஒரே வார்த்தையினால், ஒரே காரணத்தினால, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையினால், அந்த ஒரே காரணத்தினால இயேசு கிறிஸ்து சொன்ன இடத்துல வலையை போடும்போது அப்பா அங்கே ஆசீர்வாதம் பெருக்கமாக இருந்துச்சுப்பா. அதே மாதிரி அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. எனக்கு அந்த டேலண்ட் அப்படி சரி பண்ணிடுவேன், இப்படி சரி பண்ணிடுவேன்னு இல்லாமல் அப்பா எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்து உங்ககிட்ட நாங்கள் சரண்டர் ஆகும்போது நீங்கள் எங்களை வெற்றியின் பாதையில் நடத்துகிறீங்க அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் நன்மை தொடர அமேன். நாங்கள் அப்பா தேவனை பின்தொடரணும் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை பின்தொடரும் போது எங்கள் வாழ்க்கையில் நன்மை தொடருங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அமேன். எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கீங்க அப்பா. அப்பா சூழ்நிலை எவ்வளவு பெரிய கடினமாக இருந்தாலும் அமேன் வெகு லகுவாக எங்களை நீங்கள் வெளியே தூக்க வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. அமேன். இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்தீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கும் அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் யாரோ ஒருத்தங்களுக்கு அப்பா பிசாசின் கிரியைகளினால் ரொம்ப போராட்டமாக வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. இன்றைக்கு அந்த பிள்ளைகளை நீங்கள் விடுதலை செய்கிறீங்க ஏசப்பா. அமேன். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமை இப்பொழுது அந்த இடத்தில் இறங்கட்டும் ஏசப்பா. அவங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அத்தனை ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் ஏசப்பா. தலைமுறை தலைமுறையாக வரும் சாபங்கள் இப்பொழுது நீக்கப்படுவதாக. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. பில்லி சூனியம் செய்வினை ஏதோ ஒரு பிரச்சனையினால் அப்பா வேதனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏசப்பா. சரீர பிரகாரமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள்ப்பா அவங்களுக்கு. இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் விடுதலை கொடுக்கும்போது மெய்யாகவே அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை அப்பா நீங்கள் இப்பொழுது தொடுகிறமைக்காக நன்றி ஏசப்பா. அமேன். உம்முடைய வல்லமை உள்ள மகத்துவமான உதவி செய்யும் கரம் இப்பொழுது அந்த பிள்ளைகள் மேல் இருப்பதாக. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நேரத்திலேயே ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் விடுதலை கொடுங்க ஏசப்பா. அமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா பரிபூர்ண விடுதலை இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அவங்களுக்கு எதிரான அத்தனை கையெழுத்தும் குலைத்து போடப்பட்டுள்ளதுப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆயுதங்கள் வாய்க்காமல் போனதுப்பா. அமேன். அவங்களுக்கு எதிராக மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லைப்பா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறாங்க ஏசப்பா. ஆபிரகாமின் சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம் ஏசப்பா. ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாங்களும் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் ஏசப்பா. அமேன். இந்த பிள்ளைகளை விட்டு இப்பொழுது இந்த சாபம் நீங்குவதாக. பிசாசின் கிரியைகள் இனி இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூரண விடுதலை இப்பொழுது உண்டாவதாக. அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே அவர்கள் விடுதலையை உணரணும் ஏசப்பா. சரீரத்தில் இப்பொழுது உணரணும் ஏசப்பா. அம்மேன். எதிராக செய்யப்பட்ட அத்தனை வேலைப்பாடுகளும் ஒன்றுமில்லாமலாக இருக்குதுப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. பரிபூர்ண விடுதலை நீங்கள் கொடுத்துருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கியிருக்கீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களின் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையும் அப்பா ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறீங்க ஏசப்பா. அமேன். ஆனந்தங்கிறது ஜாய்ப்பா. நீங்கள் கொடுக்குற ஜாய் இப்பொழுது இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் நிரம்பணும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளும்
கஷ்டங்களும் துயரங்களும் சஞ்சலமும் தவிப்பும் நீக்கி போடப்படுவதாக. உம்முடைய சமாதானம் நிரம்புவதாக. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்தும் அவங்களை விடுதலை செய்வதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.